நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஆடிப்பெருக்கு அப்படின்றது தமிழர்களுடைய பாரம்பரிய விழாக்களில் ஒன்று. இந்த நாள் பெருக்கை தரக்கூடிய மங்களகரமான நாளாக சொல்லப்படுது. அதனால தான் ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை செய்வதை தவிர்த்தாலும் சுபகாரிய பேச்சுகளை துவக்கவும் புதிய முயற்சிகளை துவங்கவும் ஏற்ற நாளாக ஆடிப்பெருக்கு தினம் கொண்டாடப்படுது. இந்த வருடம் ஆடிப்பெருக்கு எந்த நாளில் வருது, இந்த நாளை நாம் எதற்காக கொண்டாடுறோம், இந்த நாளுடைய சிறப்பு என்ன, இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், வீட்டில் ஆடிப்பெருக்கு வழிபாடு நாம் எந்த முறையில் கடைபிடிக்கணும், ஆடிப்பெருக்கு நாளில் ஏன் புது தாலிச்சரடு மாற்றப்படுது, அன்னைக்கு எல்லாருமே தாலிச்சரடு மாற்றலாமா, இல்லை சில பேர் மட்டும்தான் அன்னைக்கு மாற்றணுமா, அப்படி தவறாக தெரியாமல் மாற்றிட்டா அந்த நாளில் பரிகாரம் செய்ய வேண்டிய நிலை ஏதாவது வருமா, இந்த ஒரு சந்தேகம் பல பெண்களுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் யார் மாற்றணும், யார் மாற்றக்கூடாது, எந்த நேரத்தில் மாற்றணும், எப்படி மாற்றணும் அப்படின்னு முழுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இன்னும் இந்த வீடியோவோட கடைசியில் பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளன்று மறந்தும் கூட செய்யக்கூடாத 5 தவறுகள் என்ன அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் குறித்தும் பல தகவல்கள் இருக்குது. அதனால் பதிவாக முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி, ஓம் குலதெய்வமே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்களில் ஒன்று தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தோட 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு அல்லது ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்ற பெயர்களில் நாம் கொண்டாடிட்டு வர்றோம். இது மங்களகரமான நாளாக சொல்லப்படுறதுனால இந்த நாளில் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவது, சுபகாரிய பேச்சுகள் துவங்குவது, புதிய சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இதை மக்கள் செய்கிறாங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்களுடைய பலன்கள் பெருகிக்கொண்டே இருக்கும். இது பெருக்கத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இந்த நாளில் திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கிட்டா மாங்கல்ய பலம் கூடும், கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆடி மாதம் அப்படின்றது பெரும்பாலும் பருவமழை பெய்யக்கூடிய காலம். அதனால் நல்ல மழை பெய்து ஆறுகள் குளங்களில் நீர் பெருகி வர வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீர்நிலைகளை வெளிப்படும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது. அதே மாதிரி மக்கள் நீர்நிலைகளோட கரைகளில் ஒன்றா கூடி படையலிட்டு நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து வழிபடும் சமூக ஒற்றுமையை வளர்க்கும் நாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு சொல்லப்படுது. பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள் இயற்கையோடு சேர்ந்ததா இருந்துச்சு. அதனால இயற்கையை வழிபடும் பழக்கம் பழங்காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனை வழிபாடு செய்யறத மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி போன்ற நதிகளை மக்கள் வழிபட்டு அந்த மாதிரியான நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இந்த வருடத்துக்கான ஆடிப்பெருக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அதிலும் பஞ்சமி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த வருடம் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட இருக்கு. பஞ்சமி அப்படின்றது தீமைகளை அழித்து நன்மைகளையும் வெற்றியையும் தரக்கூடிய வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்குரிய நாள். அதே மாதிரி நட்சத்திரங்களில் 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் திருமணம் வளைகாப்பு நடத்துவதற்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு புதிய விஷயங்களை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. தாலிக்கு பொன்னுருக்குதல் போன்றவற்றுக்கும் இது சிறப்பான நாள். இந்த சுபகாரியங்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஏற்ற ஆடிப்பெருக்கு நாளும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானது. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய கடவுள் சிவபெருமான். சிவ வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருதுனால இந்த நாளில் சிவபெருமானையும் பைரவரையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதா சொல்லப்படுது. அடுத்ததா ஆடிப்பெருக்கு நாளில் நாம எப்படி வழிபாடு செய்யணும், அதாவது நதிக்கரையில் போய் எப்படி வழிபடணும், வீட்டில் நாம எப்படி வழிபடணும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் பழங்கள், பல வகையான சாதங்கள் அல்லது நவதானியங்கள், இனிப்பு வகைகள் படைத்து நாம் வழிபாடு செய்யணும். காவிரி கரையில் வசிக்கக்கூடிய மக்கள் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வழிபடக்கூடிய வழக்கமும் வச்சுருக்காங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் ஆயுள் பெருக வேண்டும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து தாலி கயிறு மாற்றிப்பாங்க. திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமண வரமும் நல்ல கணவரும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கைகளில் மஞ்சள் கயிறு கட்டிப்பாங்க.
புதிதாக திருமணமான தம்பதிகள் திருமண மாலையை ஆற்றில் வந்து விட்டுட்டு தங்களுடைய வாழ்க்கையில் மங்களங்கள் பொங்கி பெருகணும் அப்படின்னும் வேண்டுதல் வந்து வச்சுப்பாங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வருவது வந்து காவிரி தான். காவிரி அன்னைக்கு நன்றியை தெரிவிக்கக்கூடிய நாளாதான் இந்த ஆடிப்பெருக்கு வந்து சொல்லப்படுது. நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நீருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள், விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு. காவிரி கரையோரம் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நாள் ஒரு திருவிழா அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். நதிகளில் நீர் ஓடி வரக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கரையோரங்களில் வாழும் மக்கள் எல்லோருமே அந்த நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்வாங்க. ஆத்தங்கரையில் அமர்ந்து விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிரசாதங்களை செய்து வைத்து கூடவே மங்கள பொருளையும் வைத்து வழிபாட்டை வந்து கடைபிடித்து புதுமண தம்பதிகள் அன்னைக்கு மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கம் வந்துட்டு வச்சிருப்பாங்க. காவிரி கரையோர மக்கள் இப்படி காவிரி தாயை நேரில் போய் தரிசனம் வந்து பெற்றுக்கலாம். காவிரி தாயாரோட ஆசீர்வாதத்தையும் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் காவிரி தாயை நேரில் போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்வது? வீட்டில் இந்த வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய திருவுருவ படங்களுக்கு மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா ஒரு கலசம் வந்து எடுத்துக்கிறோங்க. அது பித்தளை செம்போ, அது இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் கலையமாக கூட இருக்கலாம், அல்லது வந்து வெள்ளி பாத்திரமாக கூட, வெள்ளி செம்பு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோங்க. காப்பர் செம்பு கூட வந்து எடுத்துக்கலாம். அதில் சுத்தமான தண்ணீர் வந்து எச்சில் படாத தண்ணீராக சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கிறோங்க. அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு சிட்டிகை மஞ்சள், கொஞ்சம் வந்து பூ போட்டு வந்து வச்சுருங்க. காவிரி தாயை மனதார வந்து நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு வெற்றிலை மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு குங்கும போட்டு வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இதை வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் தண்ணீருக்கு நன்றி வந்து சொல்லுங்கள். அந்த கலசத்தை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து ஒரு 3 முறை வந்து சொல்லுங்க. கங்கே சயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜைலேஸ்மின் சந்நிதம் குரு. கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி இந்த புண்ணிய நதிகள் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளி ஆசிகளை தர வேண்டும் அப்படின்றதா இந்த மந்திரத்தினுடைய பொருள். இங்கே சொன்ன முறைப்படி நீங்கள் இந்த வழிபாட்டை கடைபிடிச்சா அந்த கங்காதேவியின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது மூலமாக நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. பொருளாதாரம் மேலோங்கும், செல்வ செழிப்பும் உயரும். இப்படி இந்த வழிபாட்டை வந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கலச தண்ணீரில் கரைத்து உங்கள் வீடு முழுவதுமே நீங்கள் வந்து தெளிச்சிடலாம். மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க. வீட்டில் இருந்தபடியே ஆடி 18 வழிபாட்டை இப்படித்தான் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். இந்த முறையில் காவிரி தேவியை நினைத்து வழிபாடு செய்கிறது மூலமாக நாம் என்ன நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த நாளில் வேண்டிக்கிட்டோமோ அதெல்லாம் பல மடங்காக பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்துட்டு இருக்குது. இந்த நல்ல நாளில் காவிரி தாயை நாம் வழிபட மறக்கக்கூடாது. அடுத்ததாக வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்கிறவங்களும் சரி, நதிகளில் போய் வழிபாடு செய்கிறவங்களும் சரி, எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்ற தகவலை வந்து பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம போய் வழிபடலாம். ஆனால் நல்ல நேரத்தில் வழிபாடு செய்தோம்னா நம்முடைய வழிபாடுகள் வேண்டுதல் வந்து பழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. முதல்ல வழிபட நல்ல நேரம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் திங்கட்கிழமை என்று வழிபாடு வந்து செய்யலாம். இப்போ அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எப்போ வழிபடலாம் அப்படின்னா அன்று காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குருஹோரை வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்று காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை. வீட்டில் படையல் போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் புதன் ஹோரை வந்துட்டு இருக்குது. இந்த 3 ஹோரை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிறைவான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அன்று மாலை 3:15 மணியிலிருந்து 4:15 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் வழிபாடு வந்து செய்யலாம். இன்றைய தினம் நாம் என்ன பிரசாதம் படைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு பெண்கள் காலையிலேயே குளிச்சுட்டு விரதத்தை வந்து துவங்கிடலாம். ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்கும் குலதெய்வத்துக்கும் சித்ரானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான கலவை சாதம் செய்து படைத்து வழிபாடு வந்து செய்யலாம். அல்லது பாசி
பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், நெய் கலந்து பருப்பு பாயசம் செய்தும் சர்க்கரை பொங்கல் படைத்தும் வழிபாடு வந்து செய்யலாம். ஆடிப்பெருக்கு பெருக்கத்தை தரக்கூடிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் தான தர்மங்கள், குறிப்பாக அன்னதானம் செய்வது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலனை வந்து பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் அனைத்து வகையான செல்வங்களும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா? யாரெல்லாம் தாலி கயிறு வந்து மாற்றணும், ஏன் புது தாலி கயிறு இந்த நாளில் வந்து மாற்றப்படுது, தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம், அதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மூத்த சுமங்கலி பெண்ணோட கையால் தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி புதிதாக திருமணமான பெண்களுக்கும் இந்த நாளில் தாலி பெருக்கி போடுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கணவருடைய கையாலேயே அந்த தாலி கயிறை இன்றைக்கி வந்து மாற்றிப்பாங்க. இந்த நாளில் தாலி பெருக்கி போடும் போது நீண்ட நாட்களாக பெண்கள் மஞ்சள், குங்குமம், பூவும் பொட்டோடும் வாழ வேண்டும் அப்படின்ற ஐதீகத்தில் தான் இந்த நாளில் தாலி வந்து பெருக்கி போடுறாங்க. பெரும்பாலும் திருமணமான 3வது மாதத்தில் இந்த வைபவம் நடக்கும். அதிலும் ஆடிப்பெருக்கன்னைக்கு இதை செய்கிறது வந்து சிறப்பு. ஆடிப்பெருக்கன்று புதிதாக திருமணமான தம்பதிகள் நதிக்கரையில் அன்று இரவு நிலாச்சோறு சாப்பிடக்கூடிய பழக்கமும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் ஆகணும், தங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு அம்மனை வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் வந்து கட்டிப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது மூலமாக அவர்களுக்கு அடுத்த ஆடி மாதத்துக்குள் திருமணம் நிச்சயமாகும் அப்படின்றது முன்னோர்களுடைய நம்பிக்கை. ஆடி 18 அன்னைக்கு சப்தகன்னியரை வழிபாடு செய்கிறதுனால நாம் எதை நினைத்து வழிபட்டாலும் அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்றதும் ஐதீகம். புதுவெல்லம் பெருகுவதால் ஆடிப்பெருக்கு அப்படின்னு முன்னோர்கள் இந்த தினத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடிட்டு வந்தாங்க. ஆடி மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கடக மாதம். இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த ஆடி 18 அன்னைக்கு பூசம் நட்சத்திரத்தை விட்டுட்டு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்துட்டு மாறுவார். இந்த நாள் தான் ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18. இந்த நாளில் சூரியனுக்கிட்ட இருந்து ஒருவித சக்தி வெளியாகும். அதனால தான் இந்த நாளில் தாலி கயிறு வந்து நம்ம பெருக்கி போடுறப்போ கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த நாளோட சிறப்பு வந்து பார்த்துட்டோம். இப்போ யார் யார் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுமண தம்பதிகள் தாலி கயிறு வந்து மாற்றிப்பாங்க. திருமணமான பெண்கள் அனைவருமே இந்த நாளில் தாலி கயிறு மாற்றக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்குது. உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் இந்த நாளில் தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம். யார் மாற்றக்கூடாது அப்படின்னா, பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் வந்து தாலி கயிறு வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் 3 மாதத்துக்கு உள்ளே வந்து மாற்றிக்கலாம். 3 மாதம் ஆயிடுச்சுனா தான் அந்த தாலி கயிறு வந்து மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது பீரியட்ஸ் காலம், மாதவிடாய் காலத்துலேயும் சில பெண்கள் தாலி கயிறு வந்து மாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பூஜை ரூமுக்குள்ளே போகாமல் வெளியிலேருந்து கூட நீங்கள் தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம். அதில் தவறு வந்து கிடையாது. இப்போது எப்படி வந்து மாற்றணும், யார் மாற்றணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நேரத்தை வந்து பார்த்துடலாம். அதாவது 3/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு தான் இந்த வருடம் நமக்கு ஆடிப்பெருக்கு வந்துட்டு வருது. திங்கட்கிழமையே பொதுவாக வந்து துவக்க நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, துவண்ட நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நம்ம எதை செய்தாலுமே அது பெருகும். அது கூடவே இந்த நாளில் நமக்கு பஞ்சமி திதி வருது, உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துட்டு வருது, அதோடு சேர்த்து நமக்கு ஆடிப்பெருக்கும் வருது. அப்படின்றதுனால இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் நமக்கு தாலி கயிறு மாற்றதுக்கு ஒரே ஒரு நேரம் தாங்க இருக்குது. காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தாலி கயிறு வந்து மாற்றிக்கலாம். சில பேர் மாலை நேரத்தில் மாற்றலாமான்னு கேட்பீங்க. ஆனால் மாலை நேரத்தில் மாற்றுவது கூடாது அப்படின்னு தான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. காலை பொழுதில் சரடு வந்து மாற்றணும். புதுமண தம்பதிகள் தாலி சரடை பெரியவர்கள் முன்னிலையில் வந்து மாற்றிக்கலாம். மற்றபடி தாலி சரடு மாற்றணும் அப்படின்ற அவசியத்தில் இருக்கிறவங்க இந்த நாளில் தாலி சரடு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஆடி 18 அன்னைக்கு பெண்கள் மறந்தும் கூட இந்த விஷயங்களை வந்து செய்யாதீங்க. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி 18 அன்னைக்கு பெண்கள் கருப்பு ஆடை வந்து அணியக்கூடாது. அன்றைய நாள் மங்களகரமான நிறத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை தான் பெண்கள் வந்து அணியணும். இல்லைன்னா திருமண புடவையை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். கை நிறைய வளையல் அணிந்து மஞ்சள் பூசிக்கிட்டு நெற்றியில விபூதி பொட்டு வைத்து அம்மனை வழிபாடு வந்து செய்யணும். இப்படி வழிபடுறது மூலமாக அம்மனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததாக இந்த நாளில் கடன் கொடுக்கறத தவிர்க்கணும். கடனா, பணம், நகை இப்படி எந்த பொருளையும் கடனாக கொடுக்கக்கூடாது. இந்த நாளில் தானத்திலே சிறந்த தானமான அன்னதானத்தை வந்து கொடுக்கலாம். பெண்கள் கட்டாயம் ஆடி 18 அன்னைக்கு அன்னதானம் வந்து கொடுக்கணும். அடுத்ததாக கசப்பு நிறைந்த உணவுகளை இந்த நாளில் நம்ம வீட்டில் சமைக்க
சமைக்கிறதையும் சரி சாப்பிட்றதையும் நாம் தவிர்க்கணும். இந்த நாளில் யாரு கூடயும் நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. இந்த நாளில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை தான் பெறணும். அடுத்ததாக இந்த நாளில் பெண்கள் நெய் பயன்படுத்தக்கூடாது. வெண்ணெய், நெய் இந்த பொருட்களை உருக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த பொருள் மகாலட்சுமியோட அம்சம். அதனால் இந்த பொருளை எல்லாம் உருக்குவதை நாம் தவிர்க்கணும். மற்றபடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நெய் இந்த நாளில் உரிக்கிறாதீங்க. இதுவரைக்கும் இந்த பதிவில் ஆடிப்பெருக்கு குறித்த அனைத்து விதமான தகவலையும் கொடுத்துருந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.